ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து 16th ஜூலை. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் என்னோட ஜேர்னலிங்காண்டி இதை போஸ்ட் பண்ணுறேன். மற்றவங்க இதை பார்த்து கொஞ்சம் என்னோடய வியூ தெரிஞ்சால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். என்ன ஆகுது அப்படின்றத, என்ன மார்க்கெட்டுக்கு முன்னாடி என்ன எங்கே தான் போகும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இது. நான் வந்து எடுத்தோடனே டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து நேஸ் 100 மேக்ஸிமம் எம்என்கியூவில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நேஸ் 100ல் ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் சிஎஃப்டி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நேஸ் 100 தான் நான் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் சூன் ஐ வில் மூவ் டு ஃபியூச்சர்ஸ். ஸோ அது வரை நான் நேஸ் 100ல் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இங்கேயும் அங்கேயும் சார்ட்ஸ் டிஃபர் ஆகும். இது வந்து forex.comோட ஒரு இது ப்ரோக்கரு. அந்த எம்என்கியூ வந்து சிஎன்இயோட ப்ரோக்கரு. ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி டைம் ஃப்ரேம், அதாவது இன்றைக்கி டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன ஆகுது பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்டு மண்டே அண்டு லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு புஷ் கொடுத்துருவாங்க கீழே டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இங்கே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் டவுன் கேண்டில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் 4 போய் பார்க்கும்போது இங்கனுக்குள்ளே ஒரு எஃப்இஜி இருக்குது. இங்கனுக்குள்ளே இந்த எஃப்இஜியில் ஒரு நிமிஷம், சாரி அது வந்துடும். இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு போயிருக்கு. சாரி, இந்த 4 ஹவர் எஃப்இஜியில் வேறு ட்ரேட் ஆகிட்டு போயிருக்கு. அண்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஒரு செல் ட்ரெண்டு தான். பட் இங்கே நிறையா ஏன் வந்து செல் ட்ரெண்டுனா, நம்ம டெய்லியிலையும் அக்ரெஷனாக ஒன்று இருக்குது. எல்லாமே செல் ட்ரெண்டுக்கு ஒன்று பக்காவாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி செல் ட்ரெண்ட் தான் நான் சூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம். நான் இப்போ சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக 9:30 ஓப்பன் அப்போது மாறலாம். எதுவுமே வந்து கன்ஃபார்மிட்டி கிடையாது. மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன் வித் ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். அண்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு செல் ட்ரெண்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் போய் பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம், இது யாரும் குழப்பிக்க வேண்டாம் அவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன்னா அது வந்து லாஸ்ட் டேயோட ஒரு எஃப்இஜிஸோட மார்க்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி போட்டுறேன். இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி நம்ம பார்த்ததில்ல. இது யாரும் குழப்பிக்க வேண்டாம். அங்கேருந்து அக்ரெஷனாக புஷ் கொடுத்தவன் 2 o'clock போய் ஒரு எஃப்இஜியில் அடித்து திரும்ப கீழே பண்ணியிருக்கான். திரும்ப 5:15 ஒரு எஃப்இஜியில் அடிச்சு, சாரி அது எஃப்இஜி இல்லை, பட் அது கண்டினியூஷன் ஆகிருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இங்கே வரையும் புஷ் கொடுக்கலாம். புஷ் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம், ப்ரைஸ் வந்து இப்போ மேலே கீழே இருக்குது, மேலே போயிட்டு இங்கே போயிட்டு புஷ் கொடுக்கலாம். கீழே இந்த இது என் டிஓஎல் நான் எப்படி செட் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். டிஓஎல் வந்து நான் பெருசாலாம் ஒன்றும் இது பண்ணல. ஓகே, டிஓயில் வந்து நான் பெருசாலாம் ஒன்றும் சூஸ் பண்ணல. இங்கே 3 டேஸோட கேண்டிலை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கல, அதாவது வெனஸ்டே கேண்டில். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இந்த ஒரு டியூஸ்டேவோட லோ விக்கு வந்து என்னோடய டிஓயில் செட் பண்ணியிருக்கேன். இந்த அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. நான் அதை ப்ரீவியஸ் மார்க்கிங்கை வந்து நான் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஜேர்னி எப்போயும் அப்படியே ஃபிக்ஸ்டாக ஸ்டார்ட்டில் இருக்குன்னு நான் நினைப்பேன். ஸோ ஐ கான்ட் ரிமூவ் தட். டிஓயில் வந்து பார்த்துக்கோங்க, இந்த கேண்டிலோட விக்கு ஏன்னா வந்து இங்கே 3 இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இந்த விக்கை வந்து இந்த வெனஸ்டே கேண்டில் வந்து இன்னும் தொடலை. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், தேர்ஸ்டே கேண்டில் வந்து இந்த டிஓயில் தொடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திரும்ப அந்த கேண்டில் வேணால் பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோடய டிஓஎல். ஸோ இந்த டிஓஎல்ல வந்து நான் புஷ் ஆகும் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா 2 பிளாக்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பட்டு இது 15 மினிட்ஸில் தான் இங்கே ஒரு பிளாக் இருக்குது. பட் 30 மினிட்ஸ்க்கு போனால் ஓ 30 மினிட்ஸில் இருக்கா? ஓகே, நான் அப்போது 1 ஹவரில் ஒரு பெரிய பிளாக் இருக்குது.
ஓகே, நான் இது என்னன்னு பார்க்கலாம் என்னன்ட்டு. அது 4 hour FVGயில் வந்து தட்டிட்டு கண்டினியூஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் கண்டினியூஷன் ஆஃப்டர் 9:30 above this level or this level and my DOL is here. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. DOL தான் இங்கே வச்சுருக்கேன், பட் என்னோடய டார்கெட் என்னமோ கம்மியாக தான் இருக்கும். 100 ஹேண்டில்ஸ் தான் இருக்கும். ஹேண்டில்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸை தான் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் ஒரு ஹேண்டில். தென் இதுதான் என்னோடய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஆர்டிஹெச்சோட ஹை வந்து இங்கே இருக்குது. பார்க்கலாம் 9:30க்கு அப்புறம் ட்ரேட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து போஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு என்னோடய வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கே பக்காவாக இருக்குது. ஸோ நான் என்னோடய வியூ பாயிண்ட்டை வந்து அப்படியே சொல்லிட்டேன். பார்க்கலாம் 9:30க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி போகுமான்னு தெரில, பட் லெட்ஸ் சி, பார்க்கலாம்.